வீட்டிலே சிம்பிளாக சைவ நகெட் எப்படி செய்கிறது அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த தவ்ஃபு இருக்குது தெரியுமா? இந்த தவ்ஃபு இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. வெட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த தவ்வுலாம் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இந்த ஃப்ரைட் தவ்வை நான் சின்னதாக நல்லா பொடிசாக வெட்டிட்டு தாராளமாக சீஸ் போட்டிருந்தேன், ஒரிகானோ போட்டிருந்தேன், உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே இப்படி ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். ஸ்டஃப் பண்ண பிறகு நீங்கள் சைடில் எடுத்து வச்சிடலாம். பொரிக்காத முன்னே என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அரிசி மாவு அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா நான் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதை வந்து பதமாக்கிட்டு அது ஜஸ்ட் டிப் பண்ணி நீங்கள் பொரித்து எடுக்க வேண்டியது தான். நல்லா அவுட்டர் கிராஸ்க்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சீஸியாக இருக்கும். இந்த சைவ நகெட்டை நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் இன்றைக்கி பகவானுக்கு வந்து நான் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். எது சமைச்சாலும் மறக்காமல் துளசி வச்சு கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி ஆனந்தமாக கிருஷ்ண பிரசாதமாக சாப்பிடுங்கள். சரியா? ஹரே கிருஷ்ணா.